தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 4 மாநிலங்களையும் கலந்து அந்த மக்களோடு ஒரு பயணம் தான் இது. வெல்கம் டு மை சேனல். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை டு மும்பை பை ட்ரெயின். 1338 கிலோமீட்டர் சென்னையில் ஸ்டார்ட் ஆகி மும்பையில் முடிகிற ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஜேர்னி தான் இது. இது நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து மும்பை எல்டிடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் போகிறோம். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 12164. இது எந்த வழியெல்லாம் போகுதுன்னா அரக்கோணம், ரேணிகுண்டா, ராஜூர், சோலாப்பூர், பூனே, கல்யாண் வழியாக மும்பை எல்டிடிக்கு போய் சேருது. மும்பைக்கு போகிற ட்ரெயின் 6:25க்கு வரணும். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 6:30. இன்னும் ட்ரெயினே வரல. ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு. 1 மணி நேரம் லேட்டு. ட்ரெயின் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா 1 மணி நேரம் லேட்டாக வரும். அதுவே நீங்கள் 5 நிமிஷம் தள்ளி வந்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அரக்கோணத்தில் இது வருது மும்பையிலேருந்து. இதுதான் அன்ரிசர்வ்டு. அன்ரிசர்வ்டில் 348 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 24 ஹவர் ஜேர்னிக்கு அன்ரிசர்வ்டு சூட் ஆகாது. பெட்டர் நம்ம ரிசர்வ் பண்ணி போகிறது தான் பெஸ்ட்டு. அதுதான் நமக்கு கரெக்டாக போக முடியும். இதுதான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டு. ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் 1600 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுடைய பெட்டி S8. இதில் நமக்கு 630 ரூபா சார்ஜ் பண்ணி நமக்கு சைட் கார்னர் சீட்டு தான். நம்ம சீட்டை கண்டுபிடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை ஒன்று போடுவோம். காலையில் சீக்கிரம் போய் பார்ப்போம். இல்லை தூங்கிட்டேன். என்னால் எந்த ஸ்டேஷனே தெரில. ஹியூஸை வீடியோ எடுக்க முடியல. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். இனிமே வர்றதாவது வீடியோ எடுப்போம். பூனே ஜங்ஷன் வந்துட்டோம். ஆனால் பூனே ஜங்ஷன் தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு மிகப்பெரிய வியூஸ் பார்க்க முடியும். அதாவது மகாராஷ்டிராவுடைய ஒரு அற்புதமான மலை குகை இதுதான் பார்க்க போகிறோம். 6.5 கிலோமீட்டருக்கு ஒரு கேவ் அமைச்சிருக்காங்க. அந்த மலையுடைய அழகும், அந்த இயற்கையுடைய அழகும், அந்த ட்ரெயினுடைய அழகான சவுண்டும், ட்ரெயினில் விற்கிற சாய் கானா அப்படின்னு சொல்லி விற்கிற அந்த சவுண்டையே நான் ரசிச்சுட்டே போக போகிறேன் மும்பை வரைக்கும். நீங்களும் பாருங்கள் அந்த இயற்கையும் அந்த கேவும் எப்படி அழகாக இருக்குதுன்னு. மகாராஷ்டிராவில் நம்ம கால் வச்சாச்சு. இது நம்ம முதல் தடவை வரல, நிறைய தடவை மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து மும்பைக்கு போக லோக்கல் ட்ரெயின் மூலிமா போகிறோம். ஏன்னா இந்த ட்ரெயின் எல்டிடி தான் போகுது. அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் கிடையாது. அதனால் நம்ம இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தான் போகிறோம். மும்பையில் சிஎஸ்டி வந்தாச்சு.
पुढील स्टेशन मुंबई छत्रपति शिवाजी महाराज टर्मिनस. कृपया गाडी மும்பை எப்பவுமே பரபரப்பாக இருக்கிற ஒரு பிளேஸ். ரியல் ஸ்ட்ரகிள்னா அது மும்பையில் தான் நம்ம பார்க்க முடியும். பாசிபிலிட்டிக்கு முடிவே கிடையாத ஒரு சிட்டினா அது மும்பை தான். மும்பை எல்லாருக்குமே பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மும்பை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மும்பையில் நம்ம எப்படி இருந்தாலும் வாழ்ந்துடலாம். மும்பையில் தான் மிகப்பெரிய பணக்காரங்களையும் பார்க்க முடியும், மிகப்பெரிய ஏழைங்களையும் மும்பையில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மும்பையில் நம்ம எப்படி அரைவல் ஆகி அதோடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வரும். ஆனால் ரிமெம்பர், மும்பை இஸ் நாட் சிட்டி, இட்ஸ் எமோஷன்.